வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு தேங்காய் சட்னி செய்ய போகிறோம். இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லா டிஃபன்களுக்குமே நல்லா ஒரு அருமையான தேங்காய் சட்னி. இது எப்படி எளிமையாக செய்யலாம்ங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான பொருள் அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் துருவி எடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு பொட்டுக்கடலை வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். தேங்காயை விட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க பொட்டுக்கடலை. பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகால சுருக்குன்னு இருந்தாவே சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 பச்சை மிளகா, பூண்டு வந்து ஒரு 5 6 பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் செய்ய போகிறோம். இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஒன்றுனா சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, தேங்காயம் வந்து நான் வந்து மேலே கருப்பாக இருக்க தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சட்னி வெள்ளையாக இருக்கும், சீக்கிரம் ஜீரணம் ஆயிரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மேலே இருக்க அந்த மாதிரி கருப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கல் உப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, ரொம்பவும் ஒரு கரெக்டான பக்குவத்தில் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ அரைச்ச தேங்காய் சட்னி கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கழுவிட்டு தண்ணி சேர்த்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு கடாயை எடுத்துட்டு ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சட்னிக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கடுகு உளுந்தம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. சீக்கிரம் சூடாகணும்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ சட்னியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு இப்போ தோசை தான் ஊற்றிக்க போகிறேன். குழந்தைங்க வந்து விரும்பி தோசை இந்த மாதிரி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு மட்டும் கிடையாது, இட்லி, பொங்கல், வடை இந்த மாதிரி எல்லா டிஃபன்களுக்குமே நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் சட்னி ஹோட்டலில் போய் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி மழை நேரத்தில் வீட்டிலையே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தோசையை ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா எல்லா பக்கமும் வெந்ததுக்கு முன்னாடி திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா அந்த மாதிரி நல்லா தோசை எல்லா பக்கமும் வெந்துருச்சு.
இப்போ ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏற்கனவே சாம்பார் மதியம் வச்ச சாம்பார் இருக்குது. இப்போ தேங்காய் சட்னி சாம்பார் இதை வச்சு தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹைப் பண்ணிடுங்க.